ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் 16 திங்கட்கிழமை. சுட்டறிவு அஞ்ஞானம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆன்மா ஒன்றே, தானாகிய ஆன்மாவே உண்மை அறிவாகும், மெய்ஞானமாகும். ஆன்மாவிற்கு அந்நியமாக தோன்றும் பொருள்களை அறிந்து கொள்வது உண்மை ஞானமாகாது. ஆன்மாவிற்கு அயலாக அறியும் எல்லாம் அஞ்ஞானமே. ஞானமாம் தானே மெய், நானாவாம் ஞானம் அஞ்ஞானமாம். பொய்யாம் அஞ்ஞானமுமே ஞானமாம் தன்னையன்றி இன்றி. அணிகள் தாம் பலவும் பொய், மெய்யாம் பொன்னையன்றி உண்டோ புகழ். ஆத்ம ஞானம் ஒன்றே மெய்ஞானம், பிறஞானம் எல்லாம் அஞ்ஞானம் பொய்யாம். அந்த அஞ்ஞானமும் ஆத்ம ஞானம் இல்லாமல் இருக்க முடியாது. அணிகள் யாவும் பொய், பொன் இல்லாமல் அணிகலங்கள் ஏது சொல்வாயாக. அந்நிய பொருள்களை சுட்டறியும் அறிவாகிய மன அறிவு அது மெய்யறிவாகிய சொரூப நிலையாகாது. மெய்யறிவின் லட்சணம் என்னவென்றால், தன்னை அறிவதற்கோ அறிவித்தற்கோ அந்நியமில்லாமல் தானே பிரகாசிக்கும் ஆத்ம ஒளி சூரிய ஒளிக்கு ஒப்பாகும். அறிவு அறியாமை அற்றது அறிவாமே. அறியுமது உண்மை அறிவாகாது. அறிதற்கும் அறிவித்தற்கும் அந்நியமென்றாய் அவிர்வதாதான் அறிவாகும் பாழென்ற அறிவாய். அறிவு அறியாமை ஆகிய இரட்டைகளற்ற அறிவு மெய்ஞானம் எனப்படும். ஆத்ம ஞானம் என்பது தன்னை அறிவதற்கும் அறிவித்தற்கும் அந்நியமில்லாமலும் தானே ஒளிரும் மெய்யறிவு. அது பாழ் அல்ல என்ற அறிவாயாக. 3 முக்கிய கருத்துக்கள் இங்கே கவனிக்கத்தக்கன. முதலாவது, இரட்டைகளற்ற அறிவு மெய்யறிவு. இரண்டாவது, தன்னை அறிவித்தற்கு அந்நியமில்லாமல் ஏகமாய் உள்ள ஞானம், ஆனால் பாழல்ல. மூன்றாவது, அறிபவன் அறியப்படும் பொருள் ஒன்று இரண்டற்று அதுவே சத்வஸ்துவாகவும் சித்வஸ்துவாகவும் ஏக வஸ்துவாக விளங்குகிறது. எனவே ஆத்மா சச்சித் ஆனந்தம், சச்சிதானந்த சுரூபம் எனப்படும். ஆத்மாவை சுட்டறிவினால் அறிய முடியாது. ஆத்மாவை அறிய முயலும் எதுவும் ஆத்மமயமாகிவிடும். தீப்பிழம்பாய் விளங்கும் சூரியனை நெருங்கும் எந்த பொருளும் தீப்பிழம்பாகிவிடும். அது தனித்து இருக்க முடியாது. அதுபோல 1000 கோடி சூரிய பிரகாசமான ஆத்மாவை நெருங்கும் எதுவும் அது மயமாகிவிடும். பகவான் ரமணர் அட்சர மணமாலையில் பாடுகிறார், ஞானமில்லாதுன் ஆசையால் தளர்வர ஞானம் தெரிந்தருள் அருணாச்சலா. அப்பனே அருணாச்சலா, உன் திருவடிகளே சரணடைய தாழாத ஆசை உள்ளது. ஆனால் அதற்குண்டான ஞானம் எனக்கில்லை. அந்த ஞானத்தை எனக்கு அருள்வாய் அருணாச்சலா. ஒரு சின்ன கதைப்பு. ஒரு ஜீவன் முக்தன் தன் ஆன்மாவிற்கு வேறாக எதையும் பார்ப்பதில்லை என்பதை எடுத்துக்காட்ட பகவான் ரமணர் பரீட்சித்து கதையை ஒரு நாள் தன் பக்தர்களுக்கு சொன்னார். பரீட்சித்து இறந்து பிறந்தவன் அஸ்வத்தாமனின் அஸ்திரத்தினால் ஏவப்பட்டு இறந்த குழந்தையை எவ்வாறு கிருஷ்ணர் காப்பாற்ற முடியும் என்று அங்கிருந்த ஞானிகள் எல்லோரும் நினைத்தனர். கிருஷ்ணரோ இந்த குழந்தையை நித்திய பிரம்மச்சாரி ஒருவர் தொட்டால் உயிர் பெற்றுவிடும் என்று கூறினார். அங்கிருந்தோர் அனைவரும் சுகபிரம்ம ரிஷி உட்பட அந்த குழந்தையை தொடுவதற்கு அஞ்சினர். ஆனால் கிருஷ்ணர் தைரியமாக குழந்தைக்கு அருகே சென்று, நான் நித்திய பிரம்மச்சாரியாக இருப்பேனானால் இந்த குழந்தை பிழைக்கட்டும் என்று கூறி குழந்தையை தொட்டார். உடனே அக்குழந்தை மூச்சு விடத் தொடங்கி பரீட்சித்தாக வளர்ந்தான். பகவான் கிருஷ்ணரோ எப்போதும் கோபிகளுடன் இருப்பவர். அவரை எப்படி பிரம்மச்சாரி என்று சொல்ல முடியும்? இதுதான் ஜீவன் முக்தனின் மகிமை. ஒரு ஜீவன் முக்தன் ஆன்மாவிற்கு வேறாக எதையும் பார்ப்பதில்லை. ஆனால் அகங்காரத்தோடு ஒருவன் தன் சித்திகளை வெளிக்காட்ட முயன்றால் அவருக்கு சரியான தண்டனை கிடைக்கும். ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.